அன்பான சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, இன்று சன்லைஃப் தொடங்கி 15வது ஆண்டிலே கால் பதிக்கிறது. வெற்றிகரமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த காட்சியிலே பார்த்து மகிழ்ந்தீர்கள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகுந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றியோடு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த பேரீச்சை காயாக இருக்கின்ற பொழுது அதை கஜூர் என்று சொல்லுவார்கள். உலர்ந்த பேரீச்சங்காய்கள் 5 எடுத்து அதை பொடித்து பாலில் இட்டு காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்து அன்றாடம் இரவு நேரத்திலே படுக்க புகுமுன் பருகி வருகின்ற பொழுது இதில் இருக்கின்ற மிகுதியான இரும்பு சத்துவம் குருதியிலே இருக்கின்ற HB என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். அது மட்டும் அல்லாமல் தாகம், வறட்சி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும் உடலுக்கு பலமும் பொலிவும் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த கஜூர்காய் என்கின்ற பேரீச்சங்காயும் பாலும் நமக்கு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவுக்கு சுவைக்காகவும் மணத்துக்காகவும் பயன்படுத்துகின்ற அசாஃபைட்டிடா என்று சொல்லுகின்ற பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை நெய்யிலே பொடித்து வைத்து கொண்டு வெறுகடை அளவு காலையிலே வெறும் வயிற்றிலே வாயில் இட்டு சுடுநீர் பருகுகின்ற நிலையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து இந்த பெருங்காயம் வயிற்றிலே இருக்கின்ற சேர்ந்து தொல்லை தருகின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்கும். அது மட்டும் அன்றி பெருங்காயம் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே நுரையீரலை பற்றிய சிக்கல்கள், வயிற்றிலே இருக்கின்ற நுண்கிருமிகள் இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்து, செரிமான பாதையை சீர் செய்து வாயு தொல்லையிலே இருந்து விடுதலை தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பட்டாணி, கிரீன் பீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இந்த பட்டாணி இப்படி காயாக நாம் பார்க்கின்றோம். இது போல மணிகளாக உள்ளிருக்கின்ற மணிகளாக நாம் கிடைக்க பெறுகிறோம். இது ஒரு அற்புதமான உணவாகி பல்வேறு நோய்கள் வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இதில் கெட்டாச்சின், பீட்டா கெட்டாச்சின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள்கள், ஃப்ளேவனாய்ட்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், ஆல்பா கெரோட்டினாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள், விட்டமின் K மிக செறிந்து இதில் இருக்கிறது. ஜிங்க், காப்பர், அயர்ன், மெக்னீசியம், மேங்கனீஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இதிலே அதிகமாக இருக்கிறது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் மிகுதியாக இருக்கின்றது. இந்த கெட்டாச்சின், பீட்டா கெட்டாச்சின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் ஒரு ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரமூட்டியாக தோலுக்கும் உடலுக்கும் இருந்து இளமையை தக்க வைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற மேங்கனீஸ் என்று சொல்லக்கூடிய தத்துவம், ஜிங்க் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் குருதியிலே ஹீமோகுளோபின் என்கின்ற சத்துவத்தை அதிகப்படுத்துகிறது. அதோடு கூட ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள், ஒரு இரும்பு போல இருக்க வேண்டிய எலும்புகள்
சோளத்தட்டை போல இருக்கக்கூடிய நிலைக்கு அது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவார்கள். எலும்பு பலவீனமாக எளிதாக உடையக்கூடும் வகையில் இருப்பதை ஆஸ்டியோபோரோசிஸ் என்று. இந்த எலும்புகளுக்கு திடத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பட்டாணி உணவாகி பயன் தருகிறது. இதில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வேதிப்பொருட்கள் குடலிலே மலக்குடலிலே 2 இடங்களிலேயும் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக மருந்தாக பயன் தருகிறது. உடலுக்கு பலம் தருகிறது. இப்படி இந்த விட்டமின் கே என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பட்டாணி அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாகி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மறதி தன்மை என்பது ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக விளங்கும். அவர்களுக்கு கூட ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் விட்டமின் கே செறிந்து இருக்கிறது. குருதியை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் விட்டமின் கே விளங்குகிறது. அன்பான நேயர்களே, உணவாகின்ற பட்டாணி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு பச்சை பட்டாணியை பயன்படுத்தி உடல் நலிந்தவர்களுக்கும் உடல் பலகீனமாக உள்ளவர்களுக்கும் போஷாக்கு தரக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாகவும், குறிப்பா புரதச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கஞ்சியை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய புரோட்டீன் டெஃபிஷியன்சி கம்மியாகும். அதனால ஏற்படக்கூடிய உடல் பலகீனம் சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இந்த கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த பச்சை பட்டாணி, பச்சை பயிறு மாவு, கருப்பு உளுந்து மாவு, நெய், சின்ன வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது வெண்ணெய் விட்டுக்கலாம். இதே முதியவர்களுக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை செய்யும்போது நம்ம நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயமும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் பலம் தரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால அது சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் வதக்கிடலாம். நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறு தீயில வச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, இங்கே நம்ம பச்சை பயிறு மாவு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம். மாவை நல்லா நீர் விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாவு சீக்கிரம் வெந்துடும். இதோட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம சின்ன வெங்காயத்தோட சேர்த்துடலாம். அதே போல் நம்ம கருப்பு உளுந்து மாவும் இங்கே கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாவும் கொஞ்சம் விட்டுக்கலாம். கருப்பு உளுந்து மாவு, பச்சை பயிறு மாவு இவை இரண்டும் சேர்த்து சிறு தீயில வச்சு நம்ம நல்லா வேக வைக்கணும். இதோட இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகு இவை இரண்டும் சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம், இப்போ மிளகு தூள் சேர்க்க போகிறோம். இதில் காரம் அதிகமாக நம்ம சேர்க்கல, மிளகாய் பயன்படுத்தலை. நம்ம பேசிக்கான ஒரு கஞ்சி தான் இப்போ தயார் பண்ண போகிறோம். இதே நம்ம சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அது கூட நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, தனியா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். வயிறு புண் உள்ளவர்கள், சரியா சாப்பிட முடியாமல் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு பித்தம் கம்மியாகும், வயிற்று புண்கள் எல்லாமே ஆறும். இதில் பச்சை பட்டாணி ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் இதை லேட்டாக சேர்த்தோம்னா போதும். கடைசியாக சேர்த்து லேசாக மசிச்சு விட்டுடலாம். இது நம்ம கஞ்சி மாதிரி தண்ணியாக குடிக்கலன்னா கூட ரொம்ப திக்காக கூட சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இதில் அதிக அளவு ஃபைபர் சத்து, நார் சத்து இருக்குது. அதே போல் நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள், உடலுக்கு நன்மை தரக்கூடிய அமினோ அமிலங்கள் இதில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் கே சத்து இதில் நிறைய இருக்குது. விட்டமின் கே, விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்தும் இதில் இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு மல்டி விட்டமின் சோர்ஸாகவும் செயல்படும். சர்க்கரை நோயாளிகள் கூட இதை தாராளமாக பயன்படுத்தலாம்.
அதிக அளவு மாவு சத்து உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நம்ம எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுப்படும், உடலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இதோட நம்ம நெய், வெண்ணெய் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது அதிக காரமோ உப்போ புளிப்பு இதெல்லாம் நிறைய இல்லாத ஒரு பேசிக்கான கஞ்சியாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு சுவையாக தான் இருக்கும். நம்ம சுவையை மேம்படுத்துவதற்கு வேணும்னா சோம்புத்தூள் போன்ற நமக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து மாவும் பச்சை பயிறு மாவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இரண்டுமே 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா அதுலேயே மாவு சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம அது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நம்ம பொதுவாக சூப்ஸ் எல்லாம் தயார் பண்ணும்பொழுது கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவோம், சோள மாவு பயன்படுத்துவோம். ஆனால் சோள மாவில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது, சர்க்கரை சத்து இருக்கிறதுனால நம்ம அதற்கு பதில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கார்ன் ஸ்டார்ச் சேர்க்கும் போது நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் உண்டாகும். இந்த கருப்பு உளுந்தும் பச்சை பயிரும் எடுக்கும்போது இது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த கஞ்சி இப்போ தயாராகிடுச்சு. 1 வயதிற்கு மேற்பட்ட சிறு குழந்தைகளுக்கு நம்ம இதை கஞ்சியாக கொடுக்கும் பொழுது இதை மசிச்சு கொடுத்துடலாம். நம்ம மிக்சியில் இட்டு அரைச்சி மசிச்சு கொடுக்கலாம். பச்சை பட்டாணி, கருப்பு உளுந்து, பச்சை பயிர் சேர்ந்த இந்த கஞ்சியை தினம் ஒரு வேளை நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடல் நலிந்தவர்களுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் போஷாக்கு தரக்கூடிய மருந்தாகவும் ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கிரீன் பீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டாணியிலே லியூட்டின், ஜியாசாந்தின், கெரோட்டின் போன்ற வேதிப்பொருட்கள் மிகுதியாக இருக்கின்றது. அதோடு கூட விட்டமின் ஏ, சி, கே ஆகியவை நிறைந்து இருக்கிறது. ஜிங்க், காப்பர், அயர்ன் என்று சொல்லக்கூடிய உப்பு பொருட்களும் மேங்கனீஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்பும் மிகுதியாக இருப்பதனாலே இது குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் ஞாபக சக்திக்கு மிக நல்ல ஒரு மருந்தாகவும் கண் பார்வை கூர்மைக்கு இந்த லியூட்டின், ஜியாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட், கெரோட்டினாய்டு போன்றவையும் கண் பார்வை கூர்மையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் தோலுக்கு கொலாஜன் என்கின்ற சத்துவத்தை தந்து இளமையை தக்க வைக்கக்கூடியதாகவும் இதனுடைய நார் சத்துக்கள் மலச்சிக்கலை போக்கி புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, அடிக்கடி இந்த பட்டாணியை, குறிப்பாக பச்சை பட்டாணியை எவ்வகையிலேனும் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது கண்களுக்கு பார்வை தெளிவாகிறது, வயது முதிர்வை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சத்துவத்தை கொடுக்கிறது, சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த பட்டாணி பொதித்து வைத்திருக்கிறது என்பதை இங்கே நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பட்டாணி எப்படி உணவாகி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.